குருஜி, இப்போ நான் என்னதான் உழைச்சு உழைச்சு சம்பாதிச்சாலும் என்னுடைய வரவு மீறி செலவாகிட்டே இருக்குது. அது என்னதான் காரணம்? இது ரொம்ப சிம்பிள். இது எப்போவுமே வரவுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் போகுதுன்றது இருக்கும். இது ஒன்றுத்துக்கு ஒன்று நேர் எதிர் திசை மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குது. ஆமாவா இல்லையா? ப்ளஸ்ன்னு இருந்தால் ஒரு மைனஸ் இருக்குது. நீங்கள் எந்த சைடில் எடுத்துக்கிட்டாலும் சரி, வானம்னா பூமி இருக்குது, சூரியன்னா சந்திரன் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே நேர் எதிர் திசைன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா சொல்கிறது? பட் ஆனால் இங்கே ப்ளஸ் மைனஸ் என்ற ரெண்டு விஷயம் இருக்குது. எப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சம்பாதிச்சாலும் சரி, இல்லை 4 ரூபாய் சேஃப்டி பண்ணாலும் சரி, அது போகிறது போய் தான் ஆகும். நீ பெருசாக காசு சேஃப்டி பண்ணிவிட்டு எடுத்து மொத்தத்தையும் வீட்டில் வச்சுட்டு போகாது. எனக்கு என்ன, நான் ராஜா மாதிரி இருக்கேன், நான் ஃபுல் சேஃப்டியாக இருக்கேன், எனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த கவலையும் வராது, நீ இருப்ப. ஆனால் இது எல்லாமே பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டு. நீ 1 ரூபாய் தான தர்மம் பண்ணுறதோ, இல்லை மற்றவங்களுக்காக நீ 1 ரூபாய் செலவழிக்காமல் இருக்கிறதோ, இப்படி ரொம்ப கஞ்சத்தனத்தை உனக்குள்ள நீ கொண்டு வந்துக்கிட்டேன்னா இறைவன் ஒரு நாள் நிச்சயமாக உங்கள்கிட்ட அதை பிடிங்கிடும். எதில் விளையாடுனா உடல் உபாதையில் தெளிவாக விளையாட ஆரம்பிக்கும் கர்மான்றது. ஏன்னா இந்த உடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அங்கமும் வினையினுடைய பதிப்புகளாக தான் இறைவன் இந்த உடலை படைச்சிருக்கார். அதாவது பல அணுக்களுடைய கோர்வையாக செயற்கை கிடையாது, செயற்கையா இப்படி இந்த அணுக்களுடைய கோர்வையில படைச்சிருக்கும் போது ஒட்டு மொத்தமா பிரபஞ்சம் உடலை எளிமையா அதோட ஆக்சிஸ்க்கு எடுத்து. ஆனா பிரபஞ்சம் என்ன எதிர்பார்க்குதுன்னா, நீ 100 ரூபாய் வச்சிருந்தனா உன்னால முடிஞ்சா 10 ரூபாய் மற்றவங்களுக்கு செலவு பண்ணு. இல்ல தாங்கிட்ட தான் அதிகமான பணம் இருக்கு அப்படின்ற ஒரு ஈகோல நீ இருந்தனா, ஒரு அகங்கார தன்மையில நீ இருந்தனா, இன்னும் உடல் உபாதையோ இல்ல பொட்டுன்னு ஹார்ட் அட்டாக்கோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உபாதையை வச்சு தூக்கிடும். ஏன் நான் இதை இப்படி தெளிவா சொல்றேன்னா, இப்ப பிளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. அதாவது வரவுன்னு இருந்தால் செலவுன்னு இருக்குது. இப்போ நீ 1 ரூபாய் நீ செலவு பண்ண தான் இன்னொரு ரூபமாக இறைவன் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் வெளியே செலவே பண்ண மாட்டேன், நான் ஒன்லி எனக்கு வரவு மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு இயற்கையோட சட்டமும் கிடையாது, அப்படி பிரபஞ்சத்தினோட ஒரு நீதியே கிடையாது. 1 ரூபாய் செலவு பண்ணால் தான் 1 ரூபாய் வரும். ஆனால் நீ சேர்த்து வச்சின்னா அது பெரிய கர்மாவில் கொண்டு போய் நிறுத்திடும். கடைசியில் நீ சேர்த்து வச்ச மொத்த பணத்தை எங்கே கொட்டுற மாதிரினா ஹாஸ்பிட்டலில் தான் கொட்டுற மாதிரி இருக்கும். எத்தனை பேர் அது மாதிரி கொட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸோ அதனால செலவை பற்றி கவலைப்படாது, வரவை பற்றியும் கவலைப்படாது. வரவுன்னு ஒன்று இருந்தால் செலவுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். நீ மத்தியில் இருக்க பழகு. இந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுத்துட்டு போகிறது அப்படிதான் போகும். புரியுதுங்களா? அதை பற்றி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தானா உனக்கு வராது. நீ வரவுல மட்டும் நீ கவனத்தை வை, செலவுல கவனத்தை வைக்காது. அது போக தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இங்கே எதையுமே தேக்கி வைக்க முடியாது. நதி கடலில் போய் சேர்ற மாதிரி எதுவாக இருந்தாலுமே நீ 1 ரூபான்ட்டு இங்கே புழக்கத்தில் நீ வச்சாலும் 1 ரூபா அது மறுபடியும் புழக்கத்துக்கு தான் போகும். இங்கே எதுவுமே தங்காது, யாரும் தங்கவும் போகிறதில்லை. அது அப்படி தான். அந்த தன்மையோட நீ புரிஞ்சுக்கிட்டு நீ நகர்ந்து போனால் மட்டும்தான் லைஃப்பில் அடுத்தடுத்து நீ போக முடியும். குருஜி, அடுத்த கேள்வி என்னன்னா, வாழ்க்கை ஒரே இறுக்கமாக இருக்குது, அப்படியே ஃப்ரீடம் இல்லாமல் சீரியஸாகவே போயிட்டு இருக்குது. சரி, இதுக்கு என்ன என்னால் புரிஞ்சிக்க முடியல. இல்லை, இங்கே நீ என்ன இருக்கும்னு நினைக்கிற? நீ முதல்ல வாழ்க்கை உன்னை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கா, இல்லை நீ உன்னை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கேன்றது முதல்ல கவனி. இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருச்சனாலே உனக்கு எளிமையாக புரிய ஆரம்பிச்சிடும். ஆன்மீகமும் சரி, வாழ்க்கையும் சரி. எதையுமே உன்னை கழுத்தை பிடிச்சிட்டு இறுக்கிக்கிட்டெல்லாம் கிடையாது. நீ செய்த நல்வினைகளும் தீவினைகளும் தான் உன்னை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீ வீட்டிலேருந்து வெளியே வர, நீ ஆஃபீஸ் போகிற, காலையில் நீ உன்னுடைய மனைவி கிட்ட 2 நாளைக்கு முன்னாடியோ இல்லை நீ காலையில் நீ சடை போட்டிருப்ப. அந்த விஷயம் உன்னோட எண்ணாலைகளாக உள்ளே ஓட ஆரம்பிக்கும். அப்போ எண்ணாலைகளாக அது இருக்கும்போது நீ ஃப்ரீ டைமில் ஆஃபீஸில் இருக்கும்போது மற்ற வேலைகளை செய்யும்போது எதுக்கு நீ அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அந்த எண்ணங்கள் தானே உனக்குள்ள பிரதிபலிக்குது. அந்த எண்ணங்கள் தானே உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு இறுக்கமாக தான் ஃபீல் ஆகும் மனசு. ஏன்னா நான் வேறு நிறைய வீடியோக்குள்ள நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் என்ன பார்த்தாலுமே அது உன்னுடைய பதிவுகள் தான். எல்லாமே உனக்குள்ள போயிட்டு ஸ்டோரேஜா. முதல்ல நீ இங்க உன்னோட ஈகோவை தூக்கி போட்டுட்டு நீ உடல்ன்றதை தூக்கி போட்டு நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த இறுக்கம் அப்படின்றதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது லைஃப்ல. உனக்கு அது ஓவர் கம் பண்ணி வர தெரியல, உனக்கு அதை மேனேஜ் பண்ண தெரியல, இவ்வளவுதான் விஷயம். எங்க ஒரு தியானம் பண்றது கிடையாது, ஒரு தவம் பண்றது கிடையாது. இப்படி எதுவுமே ஒரு நல்ல செயல்களும் உனக்குள்ள உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய மனசுக்கும் உன்னோட ஆன்மாவுக்கும் நீ எந்த விதமான ஒரு சேவையே செய்யலைன்னா எங்கிருந்து பிரபஞ்சமும் சரி, இறைவனும் சரி, சித்தர்களோடும் சரி, எங்கிருந்து உனக்கு ஒரு வாழ்க்கையில உனக்கு நல்லது கொண்டு வரும்? எங்க நீ ஒரு நல்ல தன்மைக்கு போக முடியும்? முதல்ல சொல்லு. என்னன்னா, வாழ்க்கையில நீ இறுக்கி பிடிக்கிறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையில இறுக்கம்ன்றதே ஒண்ணு இல்லை. ஆனா நீ பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு சில பற்றுகள் உன்னை அந்த இடத்துல ரொம்ப இறுக்கமா இருக்கிற மாதிரி உனக்கு காமிக்குது. புரியுதுங்களா நான் சொல்றது? அதுதான் கர்மாங்கிறது. எந்த ஒரு விஷயம் உன்னை இறுக்கமா பிடிக்குதோ, எந்த ஒரு விஷயம் உன்னை செயல்பட விடாம பிடிச்சி வைக்குதோ, அதுதான் கர்மம். அந்த வினைகளை தீர்க்கறதுக்காண்டி தான் நீ 4 பேருக்கு கருணையாரு, 4 பேருக்கு ஜீவகாருண்யம் பண்ணு, 4 உயிர்களை நேசி, 4 பேருக்கு உதவி செய்யும், கொஞ்சம் யோக பயிற்சிகளை மேற்கொள்ளணும், இந்த மாதிரின்னு சொல்றது. அந்த மாதிரிலாம் பண்ணதான் உங்களுக்கு அந்த இறுக்கம் அப்படின்றதே குறைய ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் அந்த மாதிரி. சரிங்களா குருஜி, இப்போ பற்றுகள் விடைபெறுவது தான் மோட்சம்னு சொல்லி சொல்றாங்க. பற்றுகளுக்காக நம்ம குடும்பம், குழந்தைங்க இவங்களெல்லாம் நம்ம விட்டு விலகிட்டோம்னா எப்படி நம்ம குடும்பத்தை விட்டு கடக்கிறதுங்க இந்த பற்றுகள்லாம்? நீ பற்றுலேருந்து விலகலைன்னா மட்டும் கடைசி வரைக்கும் உன் குழந்தை குட்டி உன் கூட இருக்குமா? சொல்லுங்க. பற்றுலேருந்து உன்னால வெளியே வர முடியலங்கிற எப்படி குழந்தைங்க கடைசி வரைக்கும் உன் கூடயே டிராவல் பண்ணுமா? உன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், உன்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உன்னுடைய உற்றார்கள், உறவினர்கள், உன்னோட சுற்றார்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் உங்களோட பயணமாக பண்ண போகிறாங்க. செத்தைனா தூக்கி வச்சுட்டு அவன் எடுத்து வேலையை பார்த்துட்டு போவான், அவ்வளோதான், முடிஞ்சுதானே? அப்போது
யாரை நீ பிடிச்சின்னு இருக்குன்றத முதல்ல பாரு. நான் யாரையும் தூக்கி வீச சொல்லலை. எந்த மகான்களும் எந்த ஞானியர்களும் எந்த சித்தர்களும் யாரையும் நீ தூக்கி வீசணும்ட்டுலாம் சொல்லலை. அது கான்செப்டே கிடையாது. நீ தவறா புரிஞ்சுங்கன்னா அது உன்னோட ஃபால்ட். நீயாயிரு. நீ யார் மேலேயும் பற்றா இருக்காத. மற்றவங்களை போய் பற்றி அவங்கள சார்ந்து இருக்காத. அவங்கள டிஃபெண்ட் பண்ணி இருக்காத. நீயாயிரு. நீ சுயமா தான் பிரபஞ்சத்துக்கு வந்த. நீ சுயமா தான் நீ போக போற. இந்த இடைப்பட்ட நீ பாக்குறது எல்லாமே மாயை தான். எதுவுமே நீ கொண்டு போக முடியாது. எதையுமே நீ இங்க வச்சுட்டும் போக முடியாது. நீ இறுதியில நீ எடுத்துட்டு போற ஒரே ஒரு விஷயம், உன்னுடைய ஆன்மாவை இறைவன் இடத்துல, சிவபெருமான் இடத்துல போய் சேர்றதுக்கும் அதுகிட்ட சரணாகதி அடைஞ்சு அதுகிட்ட ஐக்கியமாக்குறதுக்கு உண்டான போராட்டம் தான் வாழ்க்கையே. ஆனா நீங்க சம்பந்தமே இல்லாம நீ வினையை அனுபவிச்சுட்டு இருக்கனே, தெரியாம நீ கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்க. அதான் இங்க பிரச்சனை. எனக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எனக்கு மாமியார் செட் ஆகல, எனக்கு மருமக செட் ஆகல, எனக்கு கணவர் செட் ஆகல, இப்படி வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை. என்னுடைய கணவரை பார்த்தாலே எனக்கு எரிஞ்சு விழுறனா கோவம் வருதுன்னா, நீ கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கன்றதே தெரியாமையே நீ அதுக்குள்ள சிக்கிருக்கிய. அதுதானே இங்க பிரச்சனையே. நீ அதை மாத்தணும்னு போராடுற, நீ அந்த சூழலை மாத்திக்கணும்னு போராடுற. அது எப்படி மாத்துறதுன்ற வழி உனக்கு தெரியல. முதல்ல இங்க சரி பண்ணணும் உள்ள. அதாவது உன்னுடைய மனசுன்றத முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. மனசுனாலே என்னன்னு தெரியல. மனசை சரி பண்ணிக்காம நீங்க எதையுமே மாத்த முடியாதுப்பா. நீங்க பாக்குறது எல்லாமே மனசோட பிரதிபலிப்பு தான். இந்த கேமரா இருக்குன்னா ஒருத்தருக்கு மனசுல இருந்தா வந்துச்சு. கரெக்டு தானே? இப்ப நீ கையில ஒரு மைக் வச்சுன்னு இருக்குன்னா அது எப்படி வந்துருச்சு? சும்மா வந்துருச்சா? மனசுல இருந்து வெளியே வந்த ஒரு பிரதிபலிப்பு தான் அது. அப்ப எல்லாமே இங்க ஒரு செயல்களுடைய அவுட்புட் தான். அந்த மாதிரி தான் இந்த ஆன்மாவுடைய அவுட்புட்டு தான் உங்களுக்கு ஆப்போசிட்ல வர கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். இது எல்லாமே இது நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்கன்றதே தெரியலையே. அதுக்கு நீ முதல்ல என்ன பண்ணனா, இங்க உள்ள சரி பண்ணணும். உனக்குள்ள இருக்கிற மனசை சரி பண்ணும்போது தான் எளிமையா சுத்தி இருக்கிற எல்லாமே மாறும். ஆனா அவ்வளவு சீக்கிரமா உன்னோட மனசு மாற விடாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க வந்திருக்கிறதால தான் அந்த வினைகள் வேலை செய்யும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளார நடக்க ஆரம்பிக்குது. இதுதான் அதனுடைய பிரதிபலிப்பு. புரியுதா? தெளிவா புரியுதா?